இந்த இடத்துல ஐ ஃபீல் இட்ஸ் அன்ஃபேர். நான் வந்து உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணி அந்த இதை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு சந்தோஷமா இருக்க மாட்டேன் நான். இது வந்து இல்ல இது வந்து விட்டு கொடுக்கறது கிடையாது. உனக்கு நான் விட்டு கொடுக்குறேன்லாம் நான் டெஃபினட்டா சொல்ல. நீ வந்து இத்தனை பேரை சமாளிச்சுட்டு நீ இங்க உட்கார்ந்துருக்க, அது வந்து உன்னோட திறமைனால மட்டும்தான் உட்கார்ந்துருக்க. அவர்கிட்ட நீ ஆர்கியூ பண்ணதுனால மட்டும்தான் இங்க உட்கார்ந்துருக்க. பல்வேறு திருப்பங்களோடு சுவாரஸ்யமாக நடந்து முடிந்த இந்த டாஸ்கில் வெற்றி பெற்றிருக்கிறார் ஆஜித். இந்த எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ் அலாவுதீனின் அற்புத விளக்கை போன்றது. இது உங்களிடம் இருக்கும் வரைதான் அதன் சக்தியை நீங்கள் உபயோகிக்க முடியும். 9ஆம் நாள் மாலை 5:15. நீங்க 7 பேருமே அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்க. அதுதான் நான் சொல்றேன். அப்ப அதுல நீங்க டிஃபீட் ஆயிட்டீங்க, அப்பவே டிஃபீட் ஆயிட்டீங்க அப்படின்றதா நான் என்ன சொல்றேன், அந்த ஸ்ட்ராட்டஜி அக்செப்ட் பண்ணல, அந்த ஸ்ட்ராட்டஜியை நான் சப்போர்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல. எனக்கு தோணுது என்னமோ அதை நான் பேசிட்டு வந்தேன். நான் அதுல டிஃபீட் ஆகலன்னு தான் நான் சொல்றேன். நம்ம பேசிட்டு வந்துட்டோன்றதால அதான் சொல்றேன். அந்த கேமே என்ன 8 பேருக்குள்ள இருக்க போட்டி தான். அந்த 8 பேருக்குள்ள இருக்க போட்டியில யார் யாரெல்லாம் முதல்ல வரீங்களோ அவங்க எல்லாம் தோத்துக்கிட்டே வெளியே வரீங்க. இதுதானே சென்ஸ். சோ அப்ப அவர் ஜெயிக்கிறதுக்காக அவர் ஒண்ணு வச்சிருக்காரு, வச்சு அவர் ஜெயிச்சிருக்காரு. அததான் நான் சொன்னேன். அதை உடைச்சது யாருன்னா அவங்க 2 பேரும் உடைச்சிட்டாங்க கடைசியில. 2 பேரும் எதுக்கு நீங்க இப்ப ஜெயிச்சவங்களா சொல்றாங்க? ஆர்டர்ல நாங்க ஃபர்ஸ்ட் மாட்டிக்கிட்டோம், அவங்க லாஸ்ட்ல தான் அதை ரியலைஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் சொல்றேன். ஆர்டர்ல உங்களை இருந்திருந்தா நான் அதை லாஸ்ட்ல ரியலைஸ் பண்ணிட்டேன். அங்க இருந்த 8 பேர்ல ஆர்டர் வைஸ் வைக்கிறது எதுக்கு? யாரெல்லாம் ஸ்ட்ராங்கோ அவங்களை அனுப்புறதுக்கு. டிஃபீட்னு ஏன் சொல்றேன்னு இப்ப புரியுதா? புரியலன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு தான் நான் பேச வர்றது. டிஃபீட்ன்றது உனக்கு ஹர்ட் ஆகுதுங்க போது உன்னை ஹர்ட் பண்ணணும்னு எனக்கு மோட்டிவ் கிடையாது. அதனால உனக்கு ஒண்ணு இப்ப நான் பேசணும் ஒண்ணு ஹர்ட் ஆகுதுங்க போது அதுக்கு நான் பதில் சொல்ல வந்திருக்கேன். அவ்வளவுதான். உனக்கு நான் டிஃபீட்னு சொன்னது ஹர்ட் ஆதா? நான் ஏன் சொன்னேன்றத சொல்றேன். அதுல உனக்கு கன்வின்ஸ் நாளைக்கு நான் எவிக்ட் ஆகி போயிட்டானாலுமே இப்ப உங்ககிட்ட எல்லாம் நான் டிஃபீட் ஆயிட்டேன், மக்கள் என்ன டிஃபீட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஜர்னி இருக்கு. அடுத்து நான் நம்பிக்கையா திரும்பி ஏதாவது நான் ஆரம்பிக்க தான் போறேன் போல்டா. இதுல யாருமே யாருக்கிட்ட டிஃபீட் ஆகல. இது ஒரு பிக் பாஸ் கேம். அதுல எதுக்கு வந்துட்டு சுரேஷ் அங்கிள் கிட்ட நாங்க டிஃபீட் ஆயிட்டோம் அப்படின்ட்டு ஒருத்தரா வெளில நான் என்னையுமே தான் சொன்னேன். நேத்து நான் டிஃபீட் ஆனேன். நேத்து நான் தோத்துருக்கேன் அவர்கிட்ட. அது நீங்க அக்செப்ட் பண்றீங்க, என்னால முடியல. ஏன்னா வந்துட்டு என்னோட கேரக்டர்ல தான் நான் இருந்து அங்க பேசிட்டு வந்தேன். அவரால நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்படல, அவர் என்ன வந்துட்டு ஏமாத்தல அப்படின்றது என்னோட கருத்து. சரி. மாலை 5:45. நம்மளோட பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் எடுத்துக்கோங்க. பொலிட்டிக்கல்லாம் ஜென்ரலாக பேசுகிறேன் பாஸ், பிக் பாஸ் எதையுமே எல்லாத்தையுமே நம்ம தட்டி கேட்குற இடத்துல தட்டி கேட்காம போயிடணும். முள்ளால தான் எடுக்கணும்னுவாங்களே, இதெல்லாம் பழமொழி எதுக்கு சொல்லியிருக்காங்க? சரி, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி கேம். ஸோ அதை யூஸ் பண்ணுறதுல என்ன தப்பு இல்லையா? அதை யூஸ் பண்ணி இவ்வளோ நேரம் மாட்டாமல் இருக்கேனேன்னு ஒரு பக்கம் பாத்ரூம் சொல்லிட்டு போயிட்டா தெரிஞ்சிடும். அப்போ சொல்கிறேன், கதை கொடுங்க, யாரும் பேசக்கூடாதுங்கிறேன். ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க முதல்லேருந்து. என்னோட ஐடியா எனக்கு இது மட்டும் தான் பாத்தீங்கன்னு தெரியாது. நீங்க முதல்ல பாத்துட்டு இருக்கீங்கன்னு தெரியும். எங்க காட்டுல காட்டுவாங்கன்னு நினைச்சேன். நான் வந்த போது இவன் வெளில வந்த போது எதுக்கு இவன் வெளில வரான்? ஓ, பிரேக் விட்டு உடனே இவனு வந்துட்டான் நான் நினைக்கிறேன். ஐயோ ராமா, எங்களுக்கும் பெப்ப உங்களுக்கும் பெப்ப பண்ணி வச்சிட்டாரு. சிரிச்சு உஷாரா இருக்கணும் இவர்கிட்ட. சிச்சி டேய், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. அன்புக்கு நான் அடிமைடா, உண்மைக்கு நான் அடிமை. நான் வந்து என்னை யாராவது ஹர்ட் பண்ணாங்கன்னா நான் ஹர்ட் ஆவேன், வெளில சொல்ல மாட்டேன். ஆனா நான் யாரையும் ஹர்ட் பண்ணிட்டேன்னா அது அநியாயமா பண்ணிட்டேன்னு நினைச்சா போய் கேட்டுருவேன் சாரி. இன்னைக்கு நான் அநியாயமா பண்ணல சொன்னதுக்கு, ஆனா எல்லாத்துக்கும் சாரி கேட்டேன். இல்ல, இது என்ஜாய் பண்ணும். நீ ஃபுல்லா பாத்துக்கணும்டா. நீ ஃபுல்லா பாத்துருந்தனா ஒவ்வொரு மூஞ்சில நீ தெரிஞ்சு வெளில போய் காட்டுவாங்க பாரு. அது ஃபர்ஸ்ட் பார்த்தா ஒவ்வொரு கேம்லயே ஒரு ஆளு நிமிஷம் சொல்றேன். படத்துல வர எல்லாம் சொல்லுவாங்க ஆட்டத்திலே இல்லாத ஒரு ஆளு ஆட்டத்துக்குள்ள நம்மலாம் இது வந்து ஒரு நாடக மேடை. நாமெல்லாம் நடிகர்கள், டைரக்டர் வந்து கடவுள்னுவாங்க. இங்க நம்ம எல்லாமே பப்பெட்ஸ். யார் கையில? பிக் பாஸ் கையில. அதை நம்ம கரெக்டா அந்த நூலுக்கு ஏத்தாம நம்ம ஆடிட்டோம்னா கிளாப்ஸ். நான் ஃபேன் ஓப்பனா சொல்றேன். அந்த ஒரு இதுக்கு சீரியஸா சொல்றேன், நான் ஃபேன். ஆனா ஒரு நாள் உங்களுக்கு எனக்கு நடுவில் வரும். அந்த நாளுக்காக வரவே வராது. ஏன் தெரியுமா? அதுக்கு சொல்றேன் காரணங்கள். நீ வந்து என்ன மாதிரியும் நீயும் மற்றவங்கள மாதிரியும் அவசரம் உண்டு. ஆனா ஒரு விஷயம் உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, இந்த கொம்பு பற்றி சொன்னோன்னு நீயே தான் வந்த. நான் இப்போ திட்டல உண்டு. மற்றவங்களா இருந்தால் வேற. நான் குவைட்டாக இருந்தேன்னா தான் ரொம்ப டேஞ்சர். பிக் பாஸ் எங்கேயாவது சுரேஷ் மீடியேட்டர்னு சொன்னாரா? இல்லை. மீடியேட் யாரா கொடுத்தாரா? இல்லை. இல்லை, ஓப்பனாக இருந்துச்சு. நான் போய் உக்காந்தேன். உக்காந்த உடனே வேண்டாம். அதான் மற்றவங்க எல்லாம் கேபி ஆர்கியூ பண்ணிச்சும் சரி, கடைசியில் இவங்க ஆர்கியூமெண்ட் சொன்னேன். நீங்கள் முதல்ல சொல்லியிருந்தேனே, முதலே சொல்லியிருக்க வேண்டியதானே அது தப்புன்னு. அப்படி போகக்கூடாது. நீங்க லிஸ்ட்லயே இல்லைன்னு இப்பயே நடுவில் சொல்றேன். அது அந்த ஆர்குமெண்ட் தோத்துருச்சு. அது யாரு? இந்த பாப்பா கேபி வந்து ஒரு கண்டஸ்டன்ட்ஸுக்கு முன்னாடி கண்டஸ்டன்ட் சொல்லியிருந்தாங்கன்னா கேபி இருந்திருப்பாங்க.
இல்லை கேபி விட்டுருக்காது, அது பின்னி பெடல் எடுத்துருக்கோம். நான் அதான் சொல்கிறேன் கேபிட்ட சொல்லி குழப்பிருந்தாங்க வைங்களேன், கேம் அங்கே மாதிரி இருக்கும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, போன தடவை வந்து ரொம்ப எல்லாரும் திட்டின ஒரு கண்டஸ்டன்ட், ஆனால் அவங்க சொன்னது எல்லாம் கரெக்ட். அவங்கள தான் வச்சு செஞ்சு வெளில அமிச்சாங்க. அவங்க பண்ண தப்பு ஒன்று வந்து கொஞ்சம் கோவமாக எல்லாத்துலையும் இன்டர்ஃபியர் பண்ணாங்க. அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் நான். ஆனால் அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டு, ரொம்ப ஆர்கியூமெண்டெல்லாம் கரெக்டு, பிரில்லியன்ட் பிரெயின் கரெக்டு, எல்லாம் கரெக்டு. அந்த பொசிஷனுக்கு இங்கே யார் வரப்போகிறாங்கன்னு இந்த பாப்பா தான் ரைட். ஆனால் அது பேசணும். அந்த பொண்ணு அது பேர் என்ன, ரம்யா. அதுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஐஸ் பிரேக். நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஐஸ் பிரேக் கொடுத்துட்டே வரேன். அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு ஐஸ் பிரேக், இனிமேல் பேசும். அதுக்கு வர்றப்போ பேசுது, பட் அது நிறைய பேசணுன்றதுக்கு ஒன்று. கேபி அந்த பையன் நம்ம ஆர்கியூ பண்ணுவோம், அதுதான். ஓகே, ஸோ இது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இரவு 7:45. எவ்வளவு வெயிட்? அது ஒரு நல்ல வெயிட் தான். தூக்கமே வராது பாரு. ஐயோ எல்லாரும் பாக்குறாங்களே. நீ எங்க வச்சிருப்பேன்னு எனக்கு சீ, தெரியும். அவ்வளவு சீக்கிரம் நான் ஏன் ஒழிக்க போறேன்? நைட் ஒளிப்பல்ல, அப்ப நான் கவனிப்பனே நீ எங்க வைக்கிறேன்னு. இன்னைக்கு நைட் நான் தூங்குறதா இல்ல. அப்ப 2 மட்டும் கட் பண்ணு. அது ஆமாம், குழஞ்சு போயிடும். இந்த சைஸ் ஓகேவா? எவ்வளோ மேக்ஸிமம் நீ வந்து குழையாம வெட்ட முடியுமோ வெட்டிடும். இரவு 8:40. See, game is game. நான் தெளிவா சொல்லிட்டேன்ல, நான் கொடுக்க மாட்டேன். விட்டு கொடுத்துட்டு சிரிச்சு இல்ல, அது வந்து என்னன்னு பார்த்தா தான் தெரியும். அது என்ன ஆனா எனக்கு ஒரு ஒண்ணு வந்து எனக்கு ட்ரிகர் ஆச்சு. ட்ரிகர்னா ஒரு பொறி தட்டிச்சு, இது சரியான ஆளுக்கு போகணும்னு பாக்குறேன்ட்டு. அவளோட கேரக்டர் தெரிஞ்சு அவளை சரியான ஆள் நம்ம சொல்லவே மாட்டான். அதனால எனக்கு தோணுச்சு, ஓகே ஏதோ இருக்காங்கன்ட்டு. ஆனா என்னோட யூகம் மோரர்லெஸ் கரெக்டா இருக்கணும். ஏன்னா இவளை வின் பண்ண ஜெயிச்சு அவன் இல்லை ஏதோ இருக்கு. அதை நம்ம எதுக்கு நம்ம சொல்லணும்? போயிட்டு பார்க்குறேன், போயிட்டு பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏதாவது போயிட்டு பாக்குறதா எவ்வளவு விஷயம் பண்ணிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு 4 சீசன்லயே இந்த சீசன் தான் பிக் பாஸ் ரொம்ப பரபரப்பா ஃப்ரம் த பிகினிங் டேக் ஆஃப். முதல் நாள்ல இருந்து ஆரம்பிச்சிருச்சு. முதல் நாள்லயே எனக்கு இந்த பொண்ணு தெரிஞ்சு போச்சு. ஆனா அதுக்கு தான் பேஷண்ட் ஷோ வந்து யோசிக்கவே இல்லை. அப்படி வந்து அது எங்கேயோ போய் எப்படி ஆகி எங்கேயோ போயிடுச்சு. இரவு 9:05. இது வந்து ஆர்கியூமெண்ட் தான். இது வைக்கிறதே வந்து கோர்ட் கேஸ் மாதிரி. இதோ இருக்குது, வாதாடி எடுத்துக்கோ. இது வாதாடுறதுக்கு யார் என்ன ஸ்ட்ரென்த் தெரியாது, என்ன வெளில யாரும் தெரியாது. சரி, இதை வந்து எவ்வளவு தள்ளி போடணுமோ அவ்வளவு தள்ளி போடுவோம். இதுதான் என்னோட மைண்டு. அது கார்டு எனக்கு வரும் இல்லை, அதை எடுக்கணும் இல்லை. இங்க இருக்கிற 8 பேரும் உள்ள இருக்கிற 8 பேரும், அதை நீங்க எல்லாம் சேர்ந்து நம்ம 8 பேரை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எண்ணத்துக்கும் மரியாதை கொடுக்கணும், நம்ம எண்ணத்துக்கும் மரியாதை கொடுக்கணும். அவங்க வந்து இங்கே இல்லைனாலும் அவங்களுக்கும் இதில் பங்கு இருக்கிற மாதிரி அவங்க சூஸ் பண்ண 8 பேர் இங்கே வந்ததுனால அவங்க மறுபடியும் 8 பேருக்கு போட்ட ஓட்டு விகிதம் பிரகாரம் யூஸ்வலாக சொல்ல மாட்டார் பிக் பாஸ். சொல்றது மைண்டில் வச்சுக்கினேன். சரி, அதனால் அதுலேருந்து ஆரம்பிப்போம். அதில் யார் அதிகம் வாங்கினது அப்படின்னு எல்லாம் அந்த அம்மா கை காமிச்சாங்க. அங்கே விழுந்தாங்க. அடுத்ததுன்னு சொல்லிட்டே வந்தது கேபி தான். முதல்ல தான் கஷ்டம், 2வதுக்கும் கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் அது நார்மல் ஆகிடுது. நடுவில் பிரேக் போன பாரு, அது கேமை மாற்றிடுச்சு. இல்லைனாலும் நான் ஜெயிச்சிருக்க மாட்டேன், அது தெரியும். ஆனால் நான் வந்து விட்டு போக மாட்டேன். ஆக்சுவலாக அங்கேயே முடிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் ஆரம்பித்தேன் கேம். எனக்கு தெரிஞ்சு போச்சு, கடைசி வரைக்கும் வாதாடணும். இரவு 9:25. போட்டோ மேம். அவன் கேட்டது இல்ல அப்புறமா
நான் பார்க்கணும்டா வெத்திக்கிட்டிய. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. ஐயோ என்ன ஐயோ கண்ணு பட்டுரும். அவன் கேட்டுட்டே இருந்தா வந்துருச்சு. உங்க போட்டோ அது கூட பாத்திருக்கேன். குட்டி ஐயோ ரித்திக்குட்டி அப்பா சட்டையே பிடிச்சிருக்கு. சரியான ஆளுடா. அவ பொண்ணுங்கிறத நிரூபிச்சிட்டாடா. ரித்திக்குட்டி சூப்பரா இருக்காடா. அழகா இருக்கு. பத்திரமா வை, இங்க வைக்காத. சேஃபா வை. நல்லா இருக்கு. இதாவது ஒரு Dress வை. நான் பண்ண கவலைப்படாதீங்க. இரவு 10:30. ஒரே பாயிண்ட்ல சொன்னா பிக் பாஸ் காரி துப்புவார் நம்ம 2 பேரையுமே. நான் நினைச்சேன் லைக் அவரை வெளில அனுப்பிச்சிட்டு நீங்க கொடுத்துருவீங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கல்ல. கேட்டோம், ஏதோ இன்டெரக்டா கேட்டு பார்த்தா அவர் எதுவும் சொல்ல. அஃப்கோர்ஸ் நம்ம தான் பேசி முடிவு எடுக்கணும்னு தெரிஞ்சு போச்சு. நீ டிசர்விங் தான், அதனால பத்திரமா வச்சுக்கோ. ஆனா உள்ள 2 பேரும் கொஞ்ச நேரம் ஒரு நடுக்கத்துல உட்காந்துருந்தோம். என்னையா நடக்குதுங்க அப்படின்னு ஒரு நடுக்கத்துல கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். இல்லை என்னன்னா கண்டுபிடிச்சது நீங்கள் தானே டக்குன்னு. அதுதான் நான் நினச்சேன். அப்படின்னா நீங்கள் தான் அந்த டிக்கெட்ஸ் வச்சுருக்கணும். கண்டுபிடிச்சதுக்குன்னு சொல்ல முடியாதுலடா. இன்னொன்று என்ன தோணுதுன்னா, நமக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாமே வந்து அவங்களுக்காக அவங்க தான்டா டிஃபெண்ட் பண்ணணும். நம்ம இப்போ என் டேர்ன் வரும்போது நான் பேசலாம், ஓகேவா? இன்னொருத்தங்க டேர்ன்ல நான் வந்து அப்படி பண்ண முடியாது. ஸோ உன் விஷயம் வரும்போது கூட வேற எப்படியாவது போயிருந்ததுன்னா நான் முந்திருக்க மாட்டேன். ஒரு விஷயம் தோணும்ல, இது தெரியாம இவ்வளோ நேரம் நம்ம ஒரு என்ன சொல்ற ஏமாந்த ஃபீல் வந்துருச்சு. ஆமா எனக்கு தெரியல, எனக்கு கண்டுபிடிக்கிற வரைக்குமே எனக்கு அது. பட் அது தப்பு கிடையாது. அவங்க உங்க கேம் விளையாடுறாங்க, ஓகேவா? தப்புன்னா எனக்கு தெரிஞ்சு நிறுத்திருப்பாங்கல்ல. அது அப்படி பண்ணவே கூடாது. எப்படி வேணா விளையாடலாம். மைண்ட்ல நம்ம மைண்ட்ல அது இல்லைங்கிறதுக்காக மத்தவங்க மைண்ட்ல அது இருக்க கூடாதுன்னு கிடையாதுல்ல. பட் அந்த ஃபீலே டிஃபரெண்டா இருக்கும். நம்ம அப்படின்னு ஆயிடுச்சு. பட் அப்படி ஆனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன சொல்றது, அதை அப்படி விட்டு போக எனக்கு மனசு பண்ணல. வெளியே எல்லாரும் பார்த்துப்பாங்க. எனக்கும் தெரியாது. எனக்கு நம்மள சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. எங்ககிட்ட எதுவும் வெளில போய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஓகேவா? ஸோ நாங்க சொல்லக்கூடாதுன்னு வெளில வந்தா ரியோ தூக்குறாரு. அவர் நான் வின் பண்ணிட்டேன்னு நினைச்சு நான் தூக்கிருக்காரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு லேட்டரா அது தெரிய வந்தது. உள்ள போனா எல்லாரும் பார்த்தோன்ற போது அட கடவுளே. அதனால அதுதானே ஒரு மாதிரி ஜாலியா இருந்தது. பத்தாம் நாள் காலை 8 மணி. मेरे टक्कर सुंदरिये सबचा पन्नी का मगमन निकरिये कमला कला सा पुना मेरे टक्कर सुंदरिये सबचा पन्नी का मगमन निकरिये எங்கேயோ விக்குதே என்னமோ சிக்குதே நீ வந்துட்டா ஏதேதோ கோளாறு ஸ்டேட்டஸ் சிங்கிளே ரெடி டு மிங்கிளே லவ்னு வந்துட்டா ஃபுல் டைம் நீ பாரு कमला 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 कला सा पुना मेरे टक्कर सुंदरिये सबचा पन्नी का मगमन निकरिये कमला 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 காலை 8:20. தெரியுது எனக்கு பச்சையா தெரியுது. நீதான் வச்சிருக்கீங்கன்னு தெரியுது. இல்ல அப்படியா இல்லையா? காலையில எடுத்தோடனே எடுத்து மடியில பாக்கெட்ல போட்டுற வேண்டியது. நீங்க
நான் வச்சிருக்கிற இடத்துல இருந்து நீ எடுக்கவே முடியாது. ஆனா யாருமே எடுக்க முடியாது. வச்சிருக்க முடியும்னு இருக்கு இல்லையா? அப்ப எடுப்போமே. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி 10 வாரத்துக்கு நான் வச்சுப்பேன். குளிக்க போகும்போது நீ கழட்டி தானே ஆகணும். அந்த நேரத்துல அப்பயே நான் உள்ளார எடுத்துட்டு போயிடுவேன்ல. சோப்புக்கு பதிலா நான் அதை யூஸ் பண்ணி குளிப்பேன். காலை 8:50. நேத்து நடந்தது மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. என்ன நமக்கு ஒண்ணு டாஸ்க் கிடையாது. பேசுற டாஸ்க் உங்க பேர் எங்க பேர் வந்துச்சுல அதான் டாஸ்க். வேணாம். நம்ம விளையாண்டாலும் விளையாடலாம், நம்ம வச்சு விளையாண்டாலும் விளையாடலாம். பிசிக்கல் விட இதுதான் வந்து ரொம்ப பிரச்சனை வருதுனால இதுதான் கொடுக்குறாங்க. நேத்து நான் ஏதாவது ரொம்ப பேசினேனா? கரெக்டா தான் இருந்தேனா? எனக்கு ஏதோ நான் கண்ட்ரோல் இல்லாம ஏதோ நான் ஏதோ கண்ட்ரோல் இல்லாம டபன்னு ஏறிட்டேன். அந்த பாயிண்ட்ல எல்லாருமே வந்து உண்மையா வந்து நம்ம எல்லாரும் பேச ஆரம்பிச்சோம். கரெக்ட்ல? அதான் நீ சொல்றது அவர் உள்ள வந்தப்ப இங்க நின்ன லிவிங் ரூம்ல எல்லாருக்கும் பத்திக்குச்சுல. அந்த டைம்ல நம்ம எல்லாரும் நம்மளோட எமோஷன்ஸ் காட்டிட்டோம். சோ பிரச்சனையே இல்ல. அப்ப கூட நீ ஆவலையே எந்திரிச்சு அமைதியா இருங்க, நான் பேசுற வரைக்கும் நீங்க அமைதியா இருங்க. ஆமா, நான் எதுவுமே ஆகல. நீ பேசவே இல்லையா? போயிட்டாரு. அதான் சொன்னேன். அந்த நேரத்துல நீ எதுவும் வரையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ ஹார்ட் ஆஃப் த டே வேல்முருகன். ஆக்சுவலி எஸ். யா. சோ நானே எதுவுமே கேட்கல. ஆல்ரெடி அவர்ட்ட கோவமா மட்டும் பேசுவோம். அவர்தான் இது வரைக்கும் வீட்ல அவ கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் பேசினா அது சேம் கேட்கலன்னா அவ வெளில போயிட்டான். நான் பேசுனேன், நான் அவர்ட்ட பேசவே இல்லை. நான் ஒன்லி இதையோட மட்டும் மூக்கு விட்டு கிண்டிராத. இல்ல சின்ன கத்தி அதான் பயப்படாது. நான் அவர் உள்ள வரதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டேன் ஆக்சுவலி. அதனால நான் அப்படியே கண்டினியூ பண்ணி விட்டுட்டேன். நான் என் பாயிண்ட சொல்லணும்னு நினைச்சேன். அதனால ரியோ நீ டோன்ட் ஃபீல் அபௌட் தட் ரா. ஓகேடா. நீ முந்தா நாள் நீ நேத்தாண்டா ப்ரோமோ, இன்னைக்கு நீ கிடையாதுடா. வேல்முருகன் அண்ணா தான் ப்ரோமோ ஆக்சுவலி. காலை 9:10. பேசுவோம், ஷார்ட்டா முடிச்சிருவோம். சரி, என்னன்னு ஷார்ட்டானா சரி क्वेश्चन கேளுங்க. என்ன எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் பேசுறேன்றேன். அவ்வளவுதான். சொல்லுங்க. குரூப்பிசம்னா உங்களுக்கு குரூப்பிசம் ஃபீல் ஆயிருக்கணும். ஃபீல் ஆகுற மாதிரி என்ன நடந்தது உங்களுக்கு? அப்படி எதுவுமே நடக்கலைன்னா நீங்க வேணும்னு பண்றீங்கன்ற மாதிரி எனக்கு தோணும். குரூப்பிசம்ன்றது இல்ல ஒருத்தர் தனிமைப்படுத்தப்பட்டான்றது தனிமைப்படுத்தப்பட்டவங்களுக்கு தான் அது தெரியும். அது காரணம்னு கேட்டீங்கன்னா எல்லா ஒரு சைடு நீங்க தனிமைப்படுத்தப்பட்டவர்னு உங்களை சொல்லிக்கிறீங்க. ஆமா, சரி, ஓகே ஓகே. அது எல்லாம் வரும். எனக்கு எக்ஸாம்பிள்னா நிறைய இருக்கு, ஞாபகம் இல்லை. ஒன்னே என்னன்னா அந்த ஸ்டேஜில் நான் சொன்ன போது உங்க சைடில் உட்காந்துருந்தாங்கல்ல, அதுல நிஷா அக்கா வந்து நிஷா மேடம் வந்து ஏதோ சொன்னாங்க. எனக்கு அந்த இருந்த அந்த என்னோட கண்ட்ரோல்லான்னு தெரியல. என்னன்னா ஒரு ஃப்ரெண்டுக்கு நீங்க ஃப்ரெண்டு, அதுவும் வெளியிலேருந்து ஃப்ரெண்டு, உங்களை பாத்துக்கிறதுக்கு தான் எல்லாரும் குரூப்பா சேர்ந்தது. ஃபர்ஸ்ட் சொல்ல போனா உங்களை தூங்க வைக்கிறதுக்காக தான் சோம் என் கூட சேர்ந்தது. உங்களை தூங்க வைக்கிறதுக்காக தான் நிஷாக்கா வந்து உங்களை தூங்க வைக்கிறதுக்காக தான் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசுறது, அதெல்லாமே பண்ணது. மற்றபடி குரூப்பா ஒன்னா சேர்றது என்டர்டெயின் பண்ணிக்கிறதுக்காக தான். அப்படிங்கும்போது உங்களை ஒருத்தரை மட்டும் கார்னர் பண்ண மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்றீங்க. அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. இருக்க எல்லாருமே கேர் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உள்ளுக்குள்ளார போய் குரூப்பிசம்னு சொன்னது ஒண்ணு எனக்கு பயங்கர ஹெட்டு. ரெண்டாவது, இங்க வந்து வேல்முருகன் பேசினாரு, நீங்க பேசும்போது பச்சையா தெரியுது அது என்ன பத்தி தான் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இங்க யார் உட்காந்து அவங்க பார்க்கல தம்பி, நீங்க உட்காந்து யார் உட்காந்து பார்க்கல, எனக்கு தெரியாது. எனக்கு சத்தமும் கேட்கல, ஒன்னும் கேட்கல. அவரே தான் கொடுத்தாரு அந்த டோன் எக்ஸாக்டா. நான் கேட்கல, அவரே தான் கொடுத்தாரு அப்படின்னு. இது யார்கிட்ட சொல்றாரு? அப்படி கிராஸ் பண்ணும்போதே என்ன வேல்முருகன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்கன்னா அவர் பதில் நான் கேட்டுட்டேனே. ஏன் பழைய வேட்டி கட்டுறீங்க? இருங்க, இது வேல்முருகனுக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் இருங்க, அது அப்படியே பேசிருக்கலாம். நேத்து நீங்க 3 பேரும் பேசும்போது நீங்க ஃபுல்லா கேம் ஆடுறீங்கன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் பண்ணாத விஷயங்களை நீங்க உள்ளுக்குள்ளார சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த இடத்துல அவர் கொடுத்ததெல்லாம் போடாத, கழட்டி போடுன்னு நான் சொன்னேன்னு சொல்லியிருந்தீங்க உள்ளார. ஆமா, என் மைண்ட்ல அப்படிதான் தோணுச்சு. ஏன்னா அவர் போடல, எனக்கு கேட்டுச்சு நான் சொல்லல, எனக்கு தோணுச்சுன்னு தான் சொன்னேன். இது என்னோட தோணல். அதுதான் கேம் விளையாடலாம். அதான் கேமை தாண்டி அது இருக்க கூடாது. இல்ல கேமை தாண்டி இல்ல தம்பி, நான் கேமை தான் விளையாடி. அதான் சார், அந்த கேமுக்குள்ளார பேசும்போது நீங்க விட்ட வார்த்தையெல்லாம் உங்க மேல ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்ணி விடுது. அதுக்கு தான் நான் சொல்றேன், எனக்கு அந்த ஒப்பீனியன் உங்க மேலயும் வேணாம். நீங்க பேசினால மத்தவங்களுக்கு அந்த ஒப்பீனியன். ஒரு நிமிஷம் இருங்க. இங்க எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கிறதுக்கு வரல, கேம் விளையாட வரோம். கேம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி நம்ம இதுக்குள்ள மாறுறதுக்கு ரொம்ப மெச்சூரிட்டி வேணும். நீங்க கேம் விளையாடுறது ஓகே, மத்தவங்களோட தாட்டை மாத்தா. சரி, நான் சொல்றேன், யார் தாட்டையும் நான் மாத்தல தம்பி.
எனக்கு என்ன தோணுச்சோ எனக்கு எது நியாயம் பட்டுச்சோ அதை தான் நான் சொன்னேன். குரூப்பிசம் இருக்குன்ற தாட்டை நீங்க தயவு செய்து எடுத்துறீங்க. அதை வேற யார்ட்டையும் ஃபீட் பண்ணாதீங்க. அதே மாதிரி நீங்க தம்பி அதே மாதிரி இருங்க தம்பி தாட் எடுன்னு சொல்லாத தம்பி. என் ஃபீலிங் தம்பி எப்படி எடுப்பேன்? சரி ஓகே, இப்ப நான் சொல்றேன் ஃபீலிங் அதுவா? ஆமா, ஃபீலிங்க்கு நான் பதில் சொல்றேன். உங்களுக்கு அப்படி தோணுதுன்றத சொல்லிட்டீங்கல்ல. தோணுது. தோணுது அது நேத்தி வரைக்கும் இருங்க இருங்க சார். தோணுதுன்னு சொல்லுவோனே அப்படியே உங்களுக்கு தோணுதா அப்படின்ட்டா போவாங்க. தோணும் போது அதுக்கு பதில் சொல்லுவாங்க. ஆமா தம்பி, ஆனா அதுக்கு நீங்க மட்டும் ரெஸ்பான்சிபிலிட்டா இருந்தா நீங்க சொல்லலாம். நீங்க இல்லையே. சரி, இப்ப யாருன்னு சொல்லுங்க. அது எதுக்கு நீங்க இப்பதான் சொன்னீங்க யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு? என் பேரை சொல்லி சொன்னனால நான் அதுக்கு பதில் சொல்றேன். நோ ப்ராப்ளம். ஓகே, தீந்து போச்சு இல்லையா? எனக்கு தீந்துருச்சு, உங்களுக்கு தீந்துருச்சு. எனக்கு நேத்தியே தீந்துருச்சு தம்பி. என்ன சொல்றேன், நான் வந்து என் தலையை கொடுக்கவே மாட்டேன் தம்பி. சரி ஓகே. என் மொட்டை மண்டைய எவ்வளவு கிஸ் பண்ணிருக்க நீ? எவ்வளவு கொடுங்க மேல இப்ப கிஸ் பண்ணாத, ஷேவ் பண்ணிருக்க. கட்டி பிடிச்சிட்டு போ. காலை 10:15. போன் அடிச்சு கேட்டுருங்க என்ன விஷயம்ட்டு. காலையிலே குளிச்சிட்டிங்களா? காலையில குளிச்சிட்டேன். சாரி. 4 இட்லி ஒரு ஹலோ, பிக் பாஸ் ரூம் நம்பர் 17. இது ரூம் நம்பர் 8க்கு ஒரு 4 இட்லி, 16க்கு ஒரு 4 இட்லி, ஒரு கெட் சட்னி, ஒரு ஆனியன் தோசை. எவ்வளோ நேரத்தில் வரும்? நெய் ரோஸ்ட். அதில் கொஞ்சம் அதுக்குன்னு வச்சிருப்பீங்களா ஒரு விளக்கு மாதிரி? ஒரு ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ், கொஞ்சோண்டு ஊறுகாய், பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி அனுப்ப சொல்லுங்க. போன் வயரா இருந்து 2 மாசம் ஆகுதா? சரி வச்சிடுறேன். போன் வயரா இருந்து 2 மாசம் ஆகுது. வயிறா நகராது. காலை 10:50. சொல்ற விதம்னு ஒண்ணு இருந்ததுல, நீ கேட்டு அண்ணா நான் யாருக்கும் ரூடா இருந்தது இல்ல. இல்ல நேத்து நீ இன்ஃபேக்ட் நீங்க பேசுறது ரூடா இருக்கு. அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? நான் ரூடா யார்கிட்டயும் இருந்தது இல்ல. நான் ரூடு தான்மா, அதை மாத்திக்கிறேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு. என்ன கார்னர் பண்ணது நான் ஈஸியா ஓகே சொல்லிடுவேன்றதுக்காக தானே. உங்களை கார்னர் பண்ணலனா மொத்த பேரையும் பண்ணேன். நீங்க சொல்லல, எல்லாரும் என்ன கார்னர் பண்ணி வச்சிருக்காங்க ஓரமானா நான் எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னு சொல்லுவேன்றதுக்காக தானே. அதுக்கு இடம் கொடுத்தது நான் தானே. இல்ல உங்க மேல அவ்வளோ கோவம் இருக்கு, பட் அவ்வளோ அப்ரிஷியேட் கூட பண்றேன். அது என்ன சொல்றது, இதுக்கு என்ன சொல்றது எனக்கு தெரியல. இதுதான் உண்மை. ஓ மை காட், இதுதான் உண்மை. ஓகே, நான் குளிச்சிட்டு வந்துறேன். மகிழ்ச்சி, போங்க. ஐடா, பேசவே மாட்டீங்களா அனிதா? ஏய் நான் பேசிட்டேன். இல்ல நீங்க பேசல. அது உங்க ஒபினியன். ஒபினியன் இல்ல. முன்னாடி எப்படி பேசுனீங்க, இப்போ எப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியாதா? எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கு. இல்ல அனிதா, என்ன ப்ராப்ளம்னாவது நீங்க சொல்லுங்க. எனக்கு ப்ராப்ளம் இல்ல. கேட்கலன்னா எனக்கு ரீசன் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். எனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. இல்லடா, இங்க வந்து ஃப்ரெண்டா இருந்த நீங்க மட்டும் தான் ஜென்யூனா இருந்தது. அது எனக்கு தெரியும். நேத்துல இருந்து இல்ல, அந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க இல்ல. சரி அப்புறம் பேசலாமா? சரி, பட் நீங்க பேசணும். நான் பேசிட்டு தான் இருக்கேன். நான் உங்ககிட்ட எப்போ எதுவும் இல்ல ப்ராப்ளம் இருக்கு நீங்க சொல்ல மாட்டேன். இல்லடா, சரி நம்ம தனியா பேசலாம், அப்புறம் பேசலாம். எனக்கு ஒன்னும் ப்ராப்ளம்லாம் இல்ல. அனிதா அது சொல்லாதீங்க, இல்லன்னு சொல்லாதீங்க. இல்ல நான் அக்செப்ட் பண்ணல. நான் பேசிட்டு தான் இருக்கேன். நோ நோ நோ, ஐ டோன்ட் அக்செப்ட். ப்ராப்ளம் இருக்கு. 10ஆம் நாள் மதியம் 12:15. நேத்துல இருந்து உனக்கு ஏதாவது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுதா உள்ள? தூங்கும் போதா? மொத்தமாவே நான் உள்ளே வரலையேடா. நான் கேக்குறது ஜென்ரலா எல்லாரோட பிஹேவியர்லயும் சொல்றேன். நேத்துல இருந்தாடா. எனக்கு நேத்துல இருந்து ஒரு மாதிரி ஏதோ அன்கம்ஃபர்டபுளா ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு கவனிச்சு நான் உள்ளே வரல. மட்டும் தான் நான் வரேன். அந்த வார்த்தை ஒரு மாதிரி ஃபுல்லா மண்டையில இறங்கிடுச்சு. ஒருவேளை அப்படிதான் இருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் தோண ஆரம்பிச்சு. எல்லாருமே கேம் விளையாடுறாங்க. அது ஒரு மாதிரி அப்படியே மண்டையில இறங்கிடுச்சு. யோசிக்காத. ஃபர்ஸ்ட் டேவே உனக்கு தோணலையா? எனக்கு லைட்டரா ஒன்று இருந்ததுடா. ஓகே, எல்லாரும் டாஸ்க்கு அதுக்குள்ளாரெல்லாம் அவங்களோட கேம் விளையாடுறாங்க. கேம்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டு எல்லாரும் அதுதான் அப்படிதான். அது என் மைண்ட்ல அதான் அதுல மட்டும் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணிட்டு இருந்தேன் நானு. நேத்து அது ஒரு மாதிரி அப்படி 24 hours ஆவணும் அதே மாதிரி இருக்காங்கன்ற மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. நல்ல விஷயம் தானே, நீ அலர்ட்டா இருப்ப. அது நல்ல விஷயமே கிடையாது இல்லடா. அட்மாஸ்பியர் அன்கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சுன்னா நீ எப்படி?
என்ன பண்ணலாம் இப்போ அதுக்கு? தெரியலையே. 10ஆம் நாள் மதியம் 12:30. இது உங்கள் லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்க். டாஸ்க் நேம் ஆட்டம் கொண்டாட்டம். இதனால இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, இன்னைக்கு இந்த பிக் பாஸ் வீட்ல பிரம்மாண்டமான நடன நிகழ்ச்சி நடக்க போகுது. கார்டன் ஏரியால ஒரு கன்வேயர் பெல்ட் பொருத்தப்பட்டிருக்கு. ஒவ்வொரு முறையும் கன்வேயர் பெல்ட் வழியா ஒரு பெட்டி வரும். அந்த பெட்டியை நீங்க உடனடியா எடுத்து அதை திறந்து பாத்தீங்கன்னா அதுல ஹவுஸ்மேட்ஸோட Dress மற்றும் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கும். யாரோட பெயர்கள் அதுல இருக்கோ அவங்க உடனடியா அந்த Dress மாத்திக்கிட்டு லிவிங் ஏரியால அமைக்கப்பட்ட மேடைக்கு வரணும். தயாராகி வந்தவங்களுக்கு ஒரு பாடல் பிளே செய்யப்படும். அவங்க அந்த பாடலுக்கு நடனமாட ஆரம்பிக்கலாம். பயணிகள் கவனத்திற்கு. விமான எண் 908 இப்பொழுது மரீனா கடற்கரைக்கு மேல் பறந்து கொண்டிருக்கிறது. அது சைதாப்பேட் வழியாக கிண்டி மேம்பாலத்தில் ஏறி மீனம்பாக்கம் வரும் வழியில் பிக் பாஸிடமிருந்து போன் வந்ததால் சர்ரென்று ஒரு யூட்டன் எடுத்து பூந்தமல்லி வழியாக இன்னும் சில நிமிடங்களில் பிக் பாஸ் வீட்டை வந்தடையும். இல்ல உள்ளதான் இருக்கு. அந்த பக்கம் திறக்கிறது இருக்கா? ஃபர்ஸ்ட் லேடிஸ் தான். திறங்க. ஃபர்ஸ்ட் ஒரு லேடிஸ் தான். ஏன்னா அம்மா பெருசுனாக்க. அவ்வளவுதான்டா, இதுதான் ஓபன். அதெல்லாம் ஒரே சைஸ் தானே. அவ்வளவுதான்டா ஓபன். யாரு? ஆஜித் கேப்ரிலா. ஆஜித்துக்கு இது கேப்ரிலாக்கு இது. எடு. ஆஜித்துக்கு கேப்ரிலா. டைம் இல்ல அவங்க. எடு கேபி. வா. இல்ல ப்ளீஸ் நானே எடுத்துக்கிறேன். யா. ஐயோ. கேபி ஒரு ஷாவல் கொடுத்துரு. வெளியவே மாட்டேறாங்க. குளிக்கலாமா வேண்டாமா? சும்மா போயிட்டோனா வரதா இருந்தா குளிச்சிருங்க. லைட்டானா வேணாம். ஓடி வெடில. இது மேல ஊத்திட்டு வாங்க. நல்லா இருக்கும். அதானே அது. ஹே கதிர், இந்த லைட் அப்ப. ये राउडी बेबी. ये गोली सोडा में ये करी कोड़म में वो कुट्टी पप्पी ना take me ये सिल्क सट नी வெயிட் கட்ட லவ் சொட்ட டாக் மீ hey my dear மச்சான் நீ மனச வச்சா நம்ம ஒரு சிக்கலாம் நெஞ்சு ஜிகுஜா மடி ராணி என் ட்ரீம்ல வாணி நம்ம ஒன்னா சேர ஃபயர் பத்திக்கிருச்சா உன்னால ஏன் மூடாச்சு my hormone balance damage காமாச்சி என் மீனாச்சி இந்த மாதிரிக்கோ மேல கண்ணாச்சி 1+1 2 mama you plus me 3 mama வாடி ஜான்சி ராணி என் கிருஷ்ணவேணி அல்பையு போனி அத்த ஓட்டினு வாணி ஏன் மந்திரவாதி நீ கேடிக்கு கேடி நான் உன்னுல பாதி நம்ம செம்ம ஜோடி மதியம் 2:05. எப்பவுமே ஜென்ஸா இருந்தாலும் ஊன் பண்ணக்கூடாது.
இதுதான் இப்போ சனம் வந்து சொல்லுவாங்க போங்க மாட்டோம் அதெல்லாம் கிடைக்காது. நான் சொன்னேன் டிசப்பாயிண்டட் ஆகவே கூடாது. ஒன்று முடிஞ்சு போச்சு, அந்த டாபிக் முடிஞ்சு போச்சு. அழைச்சிட்டு அதை வச்சே குத்தி குத்தி ஊன் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. புது லைஃப்பில் இந்த பொண்ணுக்கு புது ஒரு சப்போர்ட்டாக கிடச்சா நல்லாயிருக்கும். பாவம் 36 இயர்ஸ் ஆச்சு, இன்னும் எவ்வளோ நாள் இருக்க முடியும்? 46 56 தான் லைஃபு முடிஞ்சு போதில்ல. மரியாதை வயசுக்கு கிடையாது, மரியாதை ஜெண்டருக்கு கிடையாது, மரியாதை பிஹேவியருக்கு தான். 36 வயசுன்னு சொல்கிறீங்க, அந்த 36 வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து மெச்சூர்டாக நடந்துக்கல என்னோட விஷயத்தில். அதனால நான் ஓப்பனாக சொல்லிட்டு நேற்று வந்து கேட்டாங்க, நீங்கள் ஏன் பேச மாட்டீங்க பல, எனக்கு பயமாக இருக்கு உங்க கூட பேசினாலே எனக்கு பிரச்சனை தான் வருது, நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்க எல்லோரும் உங்களை கார்னர் பண்ணுன்ட்டு எனக்கு தோணுச்சு. நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ எனக்கு இந்த வம்பே வேணாம், உங்களுக்கு எனக்கு அகேன்ஸ்ட் எதுவுமே கிடையாது, நான் உங்களுக்கு அகேன்ஸ்ட் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட் பேச வேணாம், எனக்கு பயமாக இருக்குது. நீங்கள் வந்து என்ன தான் வந்து ஈஸியஸ்ட் டார்கெட் நினைக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது நான் ஃப்ராங்காக பேசுகிறனால. இது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் தாண்டி ஒரு பெரிய ஒரு பகைமைக்கு போகுது. இவங்க சொல்கிறாங்க எனக்கு ஸ்ட்ராட்டஜி இல்லை, நான் வந்து எனக்கு அவ்வளோ மூளை கிடையாது, இது கிடையாதுன்ட்டு. அங்கே கேள்வி கேட்கும்போது தெரியல எவ்வளோ மூளை இருக்குன்ட்டு, அங்கே ஸ்பீச் கொடுக்கும்போது தெரியல எவ்வளோ மூளை இருக்குன்ட்டு. எல்லா ஃப்ரேம்லேயும் வந்து மற்றவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அந்த ஃப்ரேமில் வந்து நம்மளும் ஆடினா நம்ம தெரியும்ன்ட்டு சிரிச்சு ஆடும் போது தெரியல அவங்க எவ்வளோ ப்ரில்லியன்ட்டு. இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணாமல் இருக்கேன். அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு பிரெயின் இல்லை, அவ்வளோ மூளை இல்லை, இல்லைன்னா எல்லாம் நாமினேட் பண்ணியிருப்பாங்களான்ட்டு. உங்கள் ஸ்ட்ராட்டஜி எல்லோரும் உங்களை நாமினேட் பண்ணணும், நீங்கள் கார்னர் பண்ணணும்னு பேசி எல்லோரும் உங்களை கார்னர் பண்ணுன்றதுனா உங்கள் ஸ்ட்ராட்டஜியே. அதனால தானே எல்லோரும் உங்களை நாமினேட் பண்ணியிருக்காங்க. புரியுதா? 36 வயசு ஆயிடுச்சு அவங்களுக்கு. அவ்வளோ இது சின்ன விஷயம் கூட இருக்காதா? அவ்வளோ மூளை இல்லைன்றாங்க. அவங்க பேசுகிற விதம் அவங்க ஸ்டேஜில் எவ்வளோ மெச்சூர்டாக இருக்குது, ஒரு கொஸ்டின் எவ்வளோ மெச்சூர்டாக இருக்குது. இந்த இடத்துக்கு வரும்போது மட்டும் எப்படி மெச்சூரிட்டி குறையும்? இப்போது அங்கே புரிதல் இல்லாமல் இல்லை, புரிதல் இல்லாத மாதிரி காட்டிக்கிறது தான் அங்கே இருக்குது. அந்த சென்சிட்டிவான விஷயத்தை நான் அன்னைக்கே கேட்டுட்டேன். அன்னைக்கே கேட்டுட்டேன். நான் அவருக்கு சாரி கேட்கறத விட அவர் சொன்ன மாதிரி 4 பேர் என்னை வெளியே வந்து ஹீரோவாக எடுத்துருக்கலாம். அவங்களுக்கு ஹீரோ மாதிரி நான் நடந்து காட்டுறதுல தான் இருக்கு. சாரி கேட்கறதுல யார் வேணா சாரின்னு கேட்டு போயிடலாம். அவர் எனக்கு வந்து ஹார்ட் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு சார். ஒரு நாள் நிஜமாலே அவர்கிட்ட இந்த ஹார்ட் வாங்கி காட்டுறதுல தான் அந்த சாரி இருக்கு. மதியம் 2:30. இப்ப பேசும்போது அவன் வாய்ஸ் மாதிரியே இருக்கு. சரி அடுத்து வெளியே நீங்க தள்ளினீங்களா அவங்களே தள்ளுறாங்க? டக்குன்னு போட்டுருவாங்க பாட்டு. ரியோ நிஷா இல்ல அந்த போட்டோ கொண்டாங்க, அந்த போட்டோ கொண்டாங்க, அந்த போட்டோ கொண்டாங்க, அந்த போட்டோ கொண்டாங்க. பாத்து ப்ளீஸ் ப்ளீஸ் யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அப்பா அப்பா இது எங்க மச்சான்? இது இடுப்புல. ஷூ வரல, வெறும் கால் இல்லையே. அப்படி எப்படியா ஷூ அங்க இருக்காங்க? உங்ககிட்ட ஷூ செப்பல் எதுவும் இருக்கு? ஆசை தரும் பார்வையிலே
மதியம் 3:05. கோபால் கோபால் நிறைய யோசிக்கலாம். ஆமால இதுக்கு என்ன வரும் அப்படின்னு நம்மளே யோசிக்கலாம். நல்லா இருக்கும். விருப்பப்படுறவங்க மட்டும் என்னடா கோபால் என்னை காதலித்தலாம் ஐயா கோபால். ஆமா. பொய்தான். என்ன சொல்கிறீர்கள் கோபால்? வெளியே போடின்னு சொல்றேன். கோபால் அப்பொழுது எனக்கு டீ போட்டு கொடுத்ததெல்லாம் எதற்காக? அது எப்படியாவது பள்ளி விழுந்து சத்ரா மாட்டான். எனக்காக பாத்திரம் கழுவியதெல்லாம் எதற்காக கோபால்? அடுத்த நாள் நான் சோத்துல கை வைக்கணும் இல்லையா, அதுக்காக. என் குரலுக்காக சுடுதண்ணி போட்டது எதற்கு கோபால்? நார்மலாவே உன் குரல் நல்லா இல்ல, தொண்டை கட்டும் போது ரொம்ப நல்லா இல்ல. குளிக்கும் பொழுது சோப்பு எடுத்து கொடுத்தது எதற்கு சோப்பு கோபால்? போடாம குளிச்சா ரொம்ப நாரும் தாக்கண்ணா. ஐயோ, என்னை ஏமாட்டி விட்டீர்கள் கோபால். ஏன் மாற்றி விட்டனா? அது ஏன் மாற்றி விட்டேன் தானே கோபால். மதியம் 3:15. அந்த பக்கம் தான். என்ன பாட்டு? தெரியலையேப்பா. கமல் சார் என்ன பாட்டுடா? என்ன பாட்டுடா? இது கட்டுங்க. வச்சுக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. வச்சுக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. சொக்க தங்க தட்ட போல செவ்வரளி மொட்டை போல வந்த புள்ள சின்ன புள்ள வாலிபத்து கண்ணிக்குள்ள. வச்சுக்கவா 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 ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. வரவா சித்தெரும்பு போல ஊற வரவா. வெட்டி வெட்டி பேச கொட்டுதடி ஆசை, நான் தொட்டுக்கிட்ட பாவம் இல்ல. வச்சுக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. பத்தாம் நாள் மாலை 4:35.
நம்பர் 3 and நம்பர் 12. எப்படி தெரியும்? எனக்கு தெரிஞ்சு அனிதா சுரேஷ் எடுத்துப்பாங்களா? அந்த பாட்டு தான். பயங்கரமா இருக்குல்ல. ஓட்டு போடுங்க எனக்கு ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுங்க என்ன தூக்கி போடாதீங்க, எனக்கு போடுங்க ஓட்டு. வேற மாதிரி லுக்கு. இப்படி என்ன இதா ஐயோ ஓடலாம். ஊரைக்குள்ள உங்களை ஏசுறாங்க, தினம் ஒன்னு ரெண்டா சொல்லி பேசுறாங்க. நம்ம ஊருக்குள்ள உங்களை ஏசுறாங்க, ஒன்னு ரெண்டா சொல்லி பேசுறாங்க. சின்ன புள்ள என்ன மச்சான் செவத்த உள்ள சொல்லு மச்சான், செவத்த உள்ள என்ன சொல்லு மச்சான். யாரு யாரு என்ன பேசுனாக, அடி என்ன வெல்லாம் சொல்லி ஏசுனாக. இங்க யாரு யாரு என்ன பேசுனாக, அடி என்ன வெல்லாம் சொல்லி ஏசுனாக. ஆசை மச்சான், அழகு மச்சான், அழகு மச்சான். ஆண்டிப்பட்டி அனிதா யாரு மச்சான், இது அக்கம் பக்கம் பேசும் பேச்சு மச்சான். என்ன மச்சான் சொல்லு மச்சான், என்ன சொல்லு மச்சான். பட்டி அனிதா அக்கா பொண்ணு, அவ 5ஆம் கிளாஸ் படிக்கும் சின்ன பொண்ணு. ஆசை மச்சான், ஆசை மச்சான், ஆசை மச்சான். உங்களும் தெரியல சொல்லுறீங்க, என்ன எங்க வச்சு என் மச்சான் கொல்லுறீங்க. மாமன் புள்ள என்ன மச்சான் சொல்லு மச்சான், மனசுக்குள்ள என்ன சொல்லு மச்சான். கருமாரி தேவியத்தான் நினைச்சிருக்கேன், நம்ம கல்யாண தேதியத்தான் குறிச்சிருக்கேன். பத்தாம் நாள் மாலை 5:30. உள்ள வச்சுட்டேன்டா பிரியாணியை. நீங்க வெசல் வாஷிங் தானே இல்லையா? இதுவும் நம்ம வேலை தான். சரி ஓகே, நான் பண்ணிட்டு இல்ல இருக்கேன். பரவாயில்ல கொடுங்க. நீங்க சொல்லி நான் பண்ணல, கேப்டன் சொல்லி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இல்ல நான் வந்துட்டேன், என்னோட வேலை தானே. ஐ அம் டூயிங் இட். நீங்க எதுக்கு போறீங்க? என்னோட வேலை தானேப்பா, அதுக்கு ஏப்பா கோவப்படுறீங்க? நான் கோவப்படல, நீங்க கேட்டீங்க நான் முடிச்சிடுறேன், பாதி பண்ணிட்டேன்ல. கேப் நம்ம வேலை பண்றாங்க, கொடுங்கன்னு சொன்னா கொடுக்க மாட்டேன்றாங்க. கேப்டன் நீங்க சொல்லுங்க, இது நம்ம கேப்டன். சரி விடவா? சரி ஓகே பண்ணுங்க. தாத்தா கிளீன் பண்ண சொன்னீங்களா இல்லையா? யார சொன்னீங்க? எல்லாரும் தான். கேப்டன் நான் வந்துட்டேன். ஐ அம் பார்ட் ஆஃப் திஸ் டீம். இது என்னோட வேலை. பண்ணிடுறேன் ஜாத்தி. அவங்க
இல்ல நான் அவங்க குடுக்கல அவங்க so இன்னொரு பரவாயில்லையா? துணி எடுத்து அவங்க பண்ணிருக்கலாம்ல. ஏய் பாலா why are you making it a big fuss பா? டார்லிங்ஸ் விட்டுருங்க டார்லிங் விடுங்க அதுல என்ன இருக்கு பெரிய இங்க பிரச்சனை? வா எனக்கு ஒரு ஹக் கொடு வா நீ வந்து எவ்வளவு அழகா டான்ஸ் ஆடின தெரியுமா நீ உனக்கு இடமே கொடுக்கல அந்த ஆளு இப்ப இவர் தான் சொன்னாரு ஆமா ஆமா அது வந்து சொன்னது அந்த தம்பி தான் பாத்துக்கோ ஆமா உன் மேல வந்து தோஷம்லாம் இல்ல சோ பா ஐயோ நான் எதுவும் சொல்ல அவங்க தான் கோவப்பட்டு போறாங்க நான் என்ன சொன்னேன் போட்டோ நீ வாடால இங்க எடு வா நீ செஞ்சதே சுத்தமா இருக்கும் அவங்க கிட்ட நான் கிளியரா சொல்லிட்டேன், சன்னம் நீங்க என்ன டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு, கொஞ்ச நாள் பேச வேணாம், எனக்கே தோன்றும் போது நான் பேசுறேன்ட்டு. திருப்பி இப்படி வந்து பண்றது வந்து எனக்கு வந்து சும்மா நோன்ற மாதிரி இருக்கு. இப்ப கூட தாத்தா ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டனால தான் நான் கிளீன் பண்ணேன். இதையும் ஒரு சின்ன விஷயம் தான் இது கூட வந்து அவங்க எல்லாரும் முன்னாடியும் ஒரு விஷயம் ஆக்குறாங்க. இது ஒரு இட்ஸ் a silly thing. மாலை 6:55. உண்மையாகவே விளையாட வந்திருக்கிறேன். அதாவது ஒருத்தவங்களை கெடுத்து விளையாட வரல, ஆனால் நிஜமாவே சில விஷயங்கள் தெரியல தான், அதையும் நான் சரி பண்ணிக்கிறேன். இனி அது யார்ட்டையும் நான் இனிமேல் அந்த இதை பண்ணணும். விளையாடுறேன் இல்லைன்னா தோத்தாலும் பரவாயில்ல. ஆனால் என்ன தெரியுமா, அப்போ நமக்கு இப்போ தேவைப்படுது சில காரணங்கள். நம்ம இப்போ கேட்டுட்டோம்னா அப்போ நாளைக்கு இப்போ வந்து என்ன சாரின்ட்டாங்க, நான் அப்பயே சொல்லி பேசிட்டோம்ல, அப்புறம் என்ன இது திரும்ப வந்து பேசுறீங்கம்பாங்க. என்னை வந்து பண்ணுவாங்க எப்போ இருந்தாலும், இல்லைனா யாராவது ஏதாவது பேசணும்னு நினைப்பாங்க, எல்லாரும் சொல்லணும்னு நினைப்பாங்க. இப்போ இவர் எப்படி அந்த வேஷ்டியை கொடுத்துட்டு பக்காவாக நான் உண்மையை சொல்கிறேன்னே, இங்கே தான் வரேன், இங்கே வேஷ்டி இருக்குது, 2-3 வேஷ்டி இருந்தது, ஐயா வேஷ்டி நல்லா இருக்குன்றேன், தேங்க்ஸ்ன்னு சொன்னாக்க முடிஞ்சு போச்சு, நானும் வந்துட்டேன். திரும்ப வந்து நீங்கள் ஒரு இசைக்கலைஞன் வேஷ்டி நல்லா இருக்குன்ட்டீங்க, அதனால் உங்களுக்கு நான் அந்த பொண்ணாடையே கதராடையாக மாட்டுறேன் அப்படின்னா, ஐயா வேணாம் நீங்கள் வச்சுங்க அப்படின்னா, இல்லை ஏன் வேணாங்கிறீங்க அப்படின்னாரு. இல்லைங்க ஐயா உங்களுக்குன்னு நீங்கள் வச்சுருப்பீங்க, நான் அது நல்லா இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னா, உடனே நீங்கள் வைங்க அப்படின்னாரு. நான் எடுத்துக்கிட்டு இப்படி போகிறேன் உள்ளே. அப்படி போகும்போது ஏன் நான் பேண்ட் சட்டை போடுறேன் நீங்களே, ஏன்னா காலையில் வேஸ்ட் சட்டை போட்டேன் ஃபஸ்ட்டு எபிசோடுக்கு, திரும்பவும் வேஸ்ட் சட்டையா அப்படின்னும்போது நான் சொன்னேன் இல்லை ஐயா கொடுத்தாரு, அவர் தான் கொடுத்தாரு அப்படின்னு. அப்போ இதை வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, உடனே அங்கே போய் கேட்டுட்டு திரும்ப கொடுக்குறாரு கொண்டு வந்து. அப்படி எதுவுமே ஏன் அப்படி கற்பனை பண்ணிக்கிறீங்க? இல்லை இப்படியும் எல்லாம் பதிவாயிருக்குல்ல, நீங்க நம்ம பேசும்போது அண்ணங்கிட்டே அதான் சொன்னேன், அது மாதிரி பண்ணலன்னு அவரும் சொல்றாரு, இவன் சொல்றாரு, இல்லப்பா நான் பேசுவேன், சரி ஓகே நீங்க நினைச்சிருக்கலாம் அப்படிங்கிறது. ஏன் கற்பனை பண்றேன்? அப்ப கற்பனை பண்ணி யாராலும் குறை சொல்றதா? அவர் கற்பனை பண்ணி சொல்றாருண்ணே. அவர் என்னன்னா, நான் போய் ஐயோ கிட்ட இல்லை அதனாலதான் நேற்று இந்த விஷயம் சொல்லும்போது நான் உங்களை கேட்காம நேரடியாக கேட்டு இல்ல அதான் நான் சால்வ் இல்லை நான் சண்டையும் போடலையில, அதனால நான் ஒருவேளை என்ன கண்டிப்பா இப்போ ஒரு வாரம் கழிச்சு இன்னும் ஒரு வாரம் கழிச்சு இப்போ நம்மளை ஏதாவது கார்னர் பண்ண, ஏன்னா இப்போ அடுத்தது யார் தெரியுமா, இல்லை என்ன கார்னர் பண்ணுறதுக்கு வருவாங்க. காரணம் என்னன்னா, இப்போ இங்கே ஏமாந்ததெல்லாம் ஒரு கொஞ்சம் எல்லாத்துக்கும் இப்படின்னு இருக்கிற, அப்போ இவர் ஏன்னா அப்படின்னு இவங்க அந்த நேரத்தில் எனக்கு தேவைப்படும். அப்போ பார்க்கும்பொழுது அப்போ நான் எல்லாத்தையும் இது பண்ணுவேன் பக்காவாக. நான் சொல்லுவேன் நமக்கு என்ன ஒன்று, நம்ம வேலையை நம்ம கவனிப்போம், இனிமேல் என்ன நடக்குதுங்கிறத கவனிப்போம், ஷார்ப்பாக இருக்கணும், அதுமாதிரி நம்ம வேலையில் கரெக்டாக இருப்போம். இரவு 8 மணி. எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா, ஐஸ் கட்டி வெச்சுக்கோங்க, பிரஸ் பண்ணி வெச்சு. அது என்ன அந்த பக்கம் போல. இது என்னது, என்னடா இதை கொண்டு வர்ற? டேய் மச்சான் பாதி ஐஸ் கட்டி குடுறா, மச்சான் பாதி ஐஸ் கட்டி கூட. இங்க உட்காருங்க. டேய் நீ இப்பதானடா சொல்லி கொடுத்த இப்படி பண்ணுன்ட்டு, சொல்லி கொடுக்கும் போது கிடையாது, நீ தான் எப்படி வந்து எப்படி வந்தாலும் தடுப்பேன்னு நினைச்சிட்டா. ஏய் சோமே, நீ கிட்ட இருந்த நீ எக்ஸ்பெக்ட் பண்ணல. எரும மாடு சோமு கொஞ்சம் ஐஸ் கட்டி. இன்றைய முக்கிய செய்திகள், ரியோ அடித்து சோமுவின் மண்டை உடைந்தது. தயவு செய்து சும்மா. ரத்த காயங்களுடன் சோமு மருத்துவமனையில் அனுமதி. மருத்துவமனைக்கே போயிட்டியா? வீடா மச்சான், வச்சுக்க உடைய முடியல மச்சான், இல்லனா அத பாக்க எனக்கு மன உளைச்சலா இருக்கும். இருவரை நானே உனக்கு தொடச்சு தரேன் மச்சான் ஐஸ். இப்பதான் கொஞ்சம் அழுக்கா ஒரு சொரணம் இல்ல, நான் தான் தோத்தேன். சை அங்க கை இருந்ததுடா, கை இருந்த கான்ஃபிடன்ஸ், அங்க கை இருந்த கான்ஃபிடன்ஸ்ல தான் நான் அனுப்புனேன். கை கொண்டு வரேன், நீ எடுத்துட்ட கைய. வலிக்குதா? கை இதுடா, குடு பேப்பர்ல வச்சு. இந்தா இங்க வா. அட நான் வைக்கிறேன்டா, எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்டா.
வா கிட்டோ. ஹோல்ட் பண்ணு மச்சான் அங்கே. டேய் ஐயோ இது ஏன் தப்புடா, உன் தப்பு இல்லடா. மச்சான் 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 ஏத்துரு மச்சான். ஓகே, ஒரு நாள் சரியாயிடுங்களா அது? பொட்டு வச்ச மாதிரி வச்சு. அதான்டாடி, அதனால தான்டா ஒரு மாதிரி இருக்கு. ஏய் கேடா நான் இன்செக்ட் பைட்ன்றேன். அதுவா அது ஒரு கொசு கடியாது. லேக்கா மேடம் ஏதோ ஒரு பைட் சொன்னீங்களே இன்செக்ட் பைட், அது எனக்கு ஆயிடுச்சு அப்படி. ஏய் அப்படி காட்டாதடா. மைக் எடுத்து வச்சுட்டு வாங்க அப்படி. என்ன நினைச்சா ஐயோ நீங்க தானே அடிச்சீங்க வாண்டடா நீங்க தானே அடிச்சீங்க. ஏய் என்னடா நீ ஒரு வீரன் நினைச்சு ஓட்ட கத்துக்கலாம் ஷூ எல்லாம் போட்டு. ஏய் அதனால இங்க பாரு, இப்படி பேசிய கூடாதுன்னு நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா இருங்க தயவு செய்து. அச்சோ வீட்டு அதான் சொன்ன அமுக்கி விடுறான்னு. பரவாயில்ல போயிட்டு அதெல்லாம் அமுக்கணும், அதான் பிளட் வந்து வெளியே வீங்காம அமுங்கும் அப்படியே. எங்க இடிச்சிட்டாலும் ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ்ல அமுக்கும். ஐயோ ஐயோ அவனே எடுங்க. ஆக்சர் டேய் எனக்கு ஒண்ணுமே ஆவலடா. ஏய் ப்ரோ கட்றா முஜே. வேன் என் ஸ்கின்னுக்கு அப்படி தெரியுது. ரெண்டு பேர் போயிட்டாங்க ஆல்ரெடி. ஏய் ட்ரைல உள்ள போறாங்களா, எங்க போறீங்க? அமுக்கணும் நீ அமுக்கு. எதுக்கு டென்ஷன்? நீ அமுக்கு. ரியா பிரதர் ரிலாக்ஸ் சொல்லிடுங்க பிளட் கிளாட் ஆக கூடாது. இப்படி பேசாதீங்க. நல்லா இருக்கு பேச. நான் ஒண்ணும் பேசுறது ஒண்ணுமே இல்ல. அதான் எனக்கு அது பேச வேணாம் விட்டுருங்க. அமுக்கி மட்டும் விடு, ஒண்ணும் இல்ல அமுக்கி மட்டும் விடணும். இல்லடா அப்படியா பத்தி பேசுறேன். அது போடு. ஓகே வா அது பேச ஒண்ணும் இல்ல actually. அனிதா ஒரு குழந்தை எப்படி எல்லாம் பாதிக்கப்படுமோ அதை பண்ணி வை ப்ளீஸ் அனிதா ஸ்கூல் படிக்கிற மாதிரி. ஏய் நான் ஒண்ணுமே பண்ணலடா. ஏய் ஏய் இப்படி 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 நான் ஒண்ணும் பண்ணல. அதுதான் பேசாத. லிவிங் ரூம் வாங்க என்ன சொல்றேன். சரி சரி சரி. கை வைங்க எல்லாம் மேல. ஏய் போடா இந்த மேட். இது கொசுக்கடி. வெய் வெய் கை வெய். ப்ராமிஸ் பண்ணுங்க. மேல சொல்லல. ஏய் கேமரா ஃபாலோ பண்ணுங்க பாரு. ஏன் மாதிரி ரியோ மாதிரி. கேமரா சொல்லிட்டீங்க. ஏய் இருங்க யாருக்கு தெரியுது? யாரும் தெரிய கூடாது. இது ஒரு பெரிய கிரிமினல் குற்றம். இது வந்து யாருக்கு தெரிய கூடாது. அப்ப மாட்டீங்க. அப்ப அது பத்தி பேச. ஏய் பூச்சி கச்சிச்சு அவரா. பூச்சி கச்சிச்சு. பூச்சி கடிச்சிச்சு. பூச்சி கடிச்சிச்சு. தமிழ்நாடே பாத்துருச்சா? கேமரா ஏன் தம்பி யாரையும் அடிக்கல, தெரியாம பட்டுச்சு. கைப்பட்டா இவன் மூஞ்சி பாத்துருச்சு பைத்தியம். ஓ மூஞ்சி பிஞ்சு மூஞ்சியா இருந்தா என் தம்பியை குறை சொல்லுவீங்களா? சொல்றேன் எந்த பக்கத்துல வந்து என்ன அடிச்சிட போறான்? ஊரே பாத்துருச்சான், யாருக்கும் சொல்ல மாட்டேன். ரியோ ரியோ அடிபட்டது. ஏய் டக்குனு வா, ஏற்கனவே சொல்லிருக்காரு அவரு விஷயமா? ஏய் இதுவும் விளையாட்டு. அவன் சொன்னது சரி இது ஒரு சப்ப மேட்டர் இல்ல. கொஞ்சம் அப்செட் ஆகுறாங்கடா. சரிடா நான் என்னடா பண்ணுவேன் இதுல நான் என்னடா பண்ணுவேன்? ஒண்ணும் இல்ல விட்டுரு, அவ்வளவுதான். அவங்களும் விட்டாங்க. இல்ல நாயி நம்ம ஒரு விஷயம் திரும்ப சொன்னா நீ feel பண்ணதை விடுறா. அதுக்கு சொன்னா நீ திரும்ப அவங்கள ஒரு ஃபன்னி இதுல சொன்னா நான் நீ ஒண்ணு ஃபீல் பண்ணது. கோச்சிக்கலாம்ல. திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டே இருக்காங்க. நீ சரி, வா. நீ சொல்ல என்னைய இத்தனை பேர் இருக்கீங்க, என்னைய சொல்றீங்க. நம்ம ரெண்டு பேர் தான் நாங்க நின்னோம். என்னையும் தானே சொன்னா. எனக்கும் சொல்லு, நீ என்ன வாயை அதிகம். மூடுக்கான்னு சொன்னா என்ன? எனக்கும் சொன்னாங்க. அது என்ன இங்க வந்துட்டு திரும்பி கார்டன்ல சொன்னாங்க, இங்க வந்துட்டு நான் அங்க வரல, நீ மட்டும் போன. இல்லடா அதனால நீ அந்த நியூஸ் மாதிரி சொன்னல அதுதான். அதுக்கு இது சொன்னா. என்ன ப்ராமிஸ் வாங்கணும்னா கேமராவே பார்த்துச்சு, அவருக்குமே தெரியும். டிவில எல்லாரும் பார்க்க தான் போறாங்க. அது சும்மா அப்புறம் பண்ணுக்கு இது ஒரு மேட்டரா இதெல்லாம்? சரி விடுடா விடு. சோமைங்க தங்கம், சோமைங்க. மச்சான் என்கிட்ட ஏன்டா ஊஞ்சியை காட்டுற? ஏய் நிறைய அக்கா பத்தி உனக்கு திரும்ப தெரியாது. நான் வேற விஷயம் உன்னை பத்தி நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேனே. திரும்ப ஒரு விஷயத்த சொல்லாதீங்க. அவன் சென்சிட்டிவான கேரக்டர். அவன் அதுக்குள்ள மைண்ட போட்டு குழப்பிக்குவானே. நான் உன்ட்ட திரும்பி சொல்றேனா? சரி சரி சரி. அவவே கோச்சிட்டு போனா அவளுக்கு அவ கோச்சிட்டு போயிட்டாளா? சரி சமாதானப்படுத்திக்கலாம். நான் போய் பேசிட்டு அது முடிஞ்சு போச்சு. முடிஞ்சுச்சா? நான் முடிஞ்சு நானே ஒன்னும் உள்ள பேசி சால்வ் பண்ணிட்டு இருந்தியா? உள்ள வந்து திருப்பி பேசும்போது தான் நான் ஒன்னும் பேச போறேன். நான் அந்த இடத்துல இல்லடா. இவளுக்கு தெரியாது. நான் மறந்துட்டோம் அதை. இவன் நான் போய் சரி 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 சரி. நான் பேசியா போய் சொல்றேன். இவன் ஏன்ட்ட நீயும் அப்படி அப்படின்னு மூஞ்சிய காட்டணும். ஏய் நான் என்கிட்ட ஏன்டா மூஞ்சி காட்டுறேன்? நான் ஒண்ணுமே சொல்லலையேடா. அவனை மூஞ்சிய காமிச்சிட்டடா. நான் இதை மட்டும் சொன்னேன்.
ஒரு விஷயத்த ஒரு 2-3 தடவை சொல்லும்போது காமெடியா நினைக்கிறவங்களுக்கு மத்தியில ஐயோ காமெடியா நினைக்க மாட்டான், நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு மைண்ட்ல நினைப்பாண்டா, அவ்வளவுதான். போய் கால விழுந்துருப்போ, போய் சமாதானப்படுத்துவோம். ஒவ்வொரு நாளையும் கடத்துறதுக்குள்ள மறுபடியும் எனக்கு கிளாஸ் எடுக்கணும்ல. நீ பாக்ஸிங்க மறந்துடுறா மச்சான். So people will actually think this is the only world we are living in. அப்போ அந்த டைமில் இல்லை நான் என்ன சொல்கிறேன், வெளியே நான் பார்க்கும்போது தெரியல. இப்போ வந்து இட்ஸ் வெரி எம்டி. சொல்லுடா. அப்புறம் சொல்லுடா தம்பி, நீ பேசுடா. அப்புறம் எழுப்புறோம், ஏதாவது சொல்லு, ரிப்ளை கொடுப்பியே. அப்புறம் பேசுறது இப்போ அப்புறம் கை பரவாயில்லையா? அந்த இது விளக்கமாறு பட்டி ஏதோ ஆச்சு, அது என்னாச்சு? இந்த கை தான் இது. பரவாயில்லையா? பரவாயில்லையா? பட்டுச்சு. உடம்பு சரியில்லையா? நீதான். அப்புறம் சாப்பிட்டியா? சாப்பிடலாமா? என்ன கெட்ட வார்த்தை வந்துரும். கம்முன்னு மைக் போட்டுக்கிறேன். முடிய கலைச்சிங்க, ஏன்னா முடி கலைச்சிங்க, வெளில விட்டுருக்கலாம்ல. மென்டல் மாதிரி பண்றடா நீ. பைத்தியம். அதான் உன பைத்தியம் கரெக்டா தான். அந்த இடத்துல பதட்டம் ஆயிட்டோம், ரெண்டு பேருமே பதட்டம். இது ஒரு சப்ப மேட்டர், இது ஒரு மேட்டர். தெரியுதா? அதனாலதான் கோவப்படுறேன். இது ஒரு சப்ப மேட்டருக்கு ஏன் சும்மா சொல்ல என்ன சப்ப மேட்டர்? இது ஒரு மேட்டரா? இது கேமரா முன்னாடியே காட்டிட்டீங்க. காட்டலையே, நாங்க ஒழுங்கா இப்படி வந்ததுல இப்படி வந்ததுல கை வைக்கும் போது அப்ப ஆப்வியஸா வரதானே போகுது. ஆமா மச்சான், சர்ப்ரைஸ் மச்சான். சொல்ல மாட்டேன். வெரி குட், வெரி குட். அப்புறம் ஏன்ட்ட மட்டும் ஸ்பெஷலா சொல்லலாம்னு சொல்றீங்க. நான் எதையா சொல்றேன் நான் இல்ல. ரிச்சா கட்ட சுத்தம். நான் இருக்கும்போது அப்ப அவனும் கோச்சிட்டா. நீ ஏன்டா கோச்சினே இல்லையா நீ வரும்போது? நான் இருக்கும்போது நீங்க ஏன்ட்ட மட்டும் தான் சொன்னீங்க. ஆமா, நீ வந்து கதவை திறந்து சொன்னல, நீ தான் விஷ பூச்சி கொண்டு போற. ஏன் சொல்லடா? இன்னும் எதையாவது வெளிய சொல்றேன். சரி 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 கோச்சிட்டே. இப்போ இங்க பேசி. யாரு ABCD சொன்ன லூசு? அனிதா. ஆமா, நான் பி. நான் தான் அந்த ஜோக்கே இப்பதான் புரியுதா உனக்கு? எனக்கு தெரியாது, எனக்கு ஜோக் எல்லாம் புரியாதுடா. 15 டெய்லி டாஸ்க். இந்த டாஸ்க் உங்களை அடுத்த வார நாமினேஷன்ல இருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது. இதுக்காக நீங்க உங்கள்ல இருந்து ஒரு கூட்டாளியை தேர்ந்தெடுக்கணும். டாஸ்க் பஸ்ஸர் அடித்த பிறகு ஹவுஸ்மேட்ஸ் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா டிடி பால வட்டத்துக்குள்ளார நின்னுக்கிட்டே பவுலுக்குள்ள போட முயற்சி செய்யணும். ஒருத்தர் பந்தை பவுலுக்குள்ள போட்டுட்டாருன்னா அவருடைய கூட்டாளியை தவிர வீட்டுல இருக்க மத்தவங்கள்ல இருந்து ஒருத்தரை போட்டியிலிருந்து சரியான காரணத்தை சொல்லி வெளியே அனுப்பணும். ஒருத்தர் பந்தை பவுல்ல போடாத பட்சத்துல அவருக்கு அடுத்த நபர் பந்தை போட முயற்சிக்கலாம். கடைசியா நின்னு இந்த போட்டியில வெற்றி பெற போற நபர் அவருடைய வெற்றியை தன்னுடைய கூட்டாளியோட சேர்ந்தே கொண்டாடுவார். அதாவது அடுத்த வாரம் நடக்க போற எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு நாமினேட் செய்யப்பட மாட்டாங்க. அவர் இந்த கேம் ரொம்ப ஸ்ட்ராட்டஜியோட விளையாடுவாரு. யாரை நாமினேட் பண்ணி எலிமினேட் பண்ணுவாருன்னு பாலாஜி ஹைட்டா இருக்கு, நிறைய பிராக்டிஸ் பண்ணிருக்காரு. அதை நான் பாத்துக்கிறேன். ஓகே, அவர் ஹைட்டு. We have become partners in the gameல. அஜித் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்காரு. அவர் இந்த விளையாண்டு ஜெயிக்க முடியாது, என் டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பார்ட்னர்ஸ். ஸோ நாங்கள் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிக் பாஸ் நானும் சிவானியும் பார்ட்னர் இதில். ஸோ நாங்களும் விளையாட போகிறோம். பட் ஆர்டர் யார் அனுப்புறதுன்றது தான் முக்கியம். இப்போ நீ ஃபர்ஸ்ட் பால் போட்டோன்னா பாலாஜி அனுப்பிச்சிரு. இப்போ பாலாஜி ஆல்ரெடி யாராவது எலிமினேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆரியை போடு. ஆரியை யாராவது அனுப்பிச்சிருந்தாங்க அப்படின்னா சிவானி. இப்போ நீ போனாலும் நான் போனாலும் இந்த ஆர்டர். ஓகேவா? பிக் பாஸ், என் தலையில இதுதான் விடிஞ்சிருக்கு. பிக் பாஸ், நானும் மினி குட்டி டீம் ஆகுறோம். ஆமா, ஃபர்ஸ்டா பிரதர் என்னை யார் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேனோ அவங்கள அனுப்பிடுவேன். வேறனா சனமும் நானும். எங்கப்பா அந்த கேரட்? பிக் பாஸ் அனிதா டீம், நாங்க ரெண்டு பேர் டீம். சோமு சோமி சாமி டீம். தேங்க்யூ. 10ஆம் நாள் இரவு 10 மணி. பாலாஜி ஹாப்பியா? இதுக்கு மேல உள்ள போக முடியாது. ஏன் கிட்டக்க போய் போட்டு வாங்களேன். Go on, Samam. Go on. Oh God. Oh God. Good on, good try. ஓ
சிவானி சொல்றா. யாரு? ஓகே, பாலாஜி. ரீசன் அவர் ரொம்ப ஹைட்டா இருக்காரு, ஈஸியா விளையாட்டுவாரு. இல்ல போடலாம். ஐயோ என்ன உள்ள போட்டு 2 பேரையும் தொடர்ந்து. ஐயோ சோமே முடியும்டா. ஐயோ இல்ல சிவானி இருக்கட்டும். சிவானி விளையாடுறது யாரு கூட விளையாடுவேன்? சிவானி விளையாட்டும். அஜித் அப்படியா? அடிச்சிட்டானா? அஜித் கரெக்டா அடிச்சான். அவனுக்கு எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கு, பிளஸ் கூட அவன் கூட விளையாடுறதுக்கு ஆள் இருக்காங்க. நைஸ் 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 நைஸ். Come on, Rekha madam. தரமான சம்பவம். தாத்தா மட்டமான ஏன் அவங்க விளையாட பார்ட்னர் ஸ்ட்ராங், பார்ட்னர் ஸ்ட்ராங். பார்ட்னர் இல்ல கேம்ல. அதுக்கப்புறம் பார்ட்னர் ஸ்ட்ராங். அவளோட டிசிஷன். ஓகே தென் ஓகே 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 ஓகே. ஏய் இதுக்கு எதுக்கு நான் இவ்ளோ அதுவே அது கலாச்சி. ஓகே, சம்யுக்தா ஏன்னா டாலா இருக்காங்க, அவங்க போறது சான்ஸ் இருக்கிறது தானே. உங்க சான்ஸ் தான். மறுபடியும் அனிதா உங்க சான்ஸ் தான். இந்த கேமே வேஸ்ட் பண்றாங்க. கேபி பண்ண வெளியே அனுப்புங்க. வெளியே அனுப்புங்க. எனக்கு கம்பெனிக்கு ஆள் இல்ல. சரி சரி, தங்கச்சி பாவம். யார வெளியே அனுப்புறீங்க? ரியோனா வெளியே அனுப்பிச்சுங்க. அவர் தான் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் இப்போ. ரியோனா வெளியே அனுப்பிச்சுங்க. கேபி எக்ஸ்பர்ட், செம்ம காம்படிட்டரா இருக்கான். பக்கத்துல போய் க்ளோஸ்ல போட்டுனே இருக்கான். ஆமா, குட். 2 வாட்டி போயாச்சு. சூப்பர் சூப்பர். சூப்பர் சூப்பர் சகோதரா. நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. அனிதா ரீசன்ட் காம்படிட்டர் போட்டுக்கிட்டே இருக்காங்க. நல்லா ஓகே. ஆடுறீங்க. குட் ஒன் குட் ஒன் குட் ஒன். நீங்க தான் சகோதரா. எஸ். ஐயோ சாரி 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 சாரி. ஓகே ஓகே ஓகே. ஆரி பிரதர் நிறைய க்ளோஸ் கால், 1 ஷாட். 10ஆம் நாள் இரவு 11 மணி. எல்லாரும் முதல்ல ஒரு அடி முன்னாடி எடுத்து வைங்க. ஏய் ஏய் ப்ளடி ஓ. பாரு அவ்வளவு தூரம் வருது பாரு கரெக்ட்டா. பிரதர் பின்றீங்க. ரியோ ப்ரோ பிளான் பண்ணிருந்தேன். உடைய மாட்டேங்குது. சரி நீங்க போங்க. ரமேஷ்
பயங்கரமான கேமா இருக்கு. சூப்பர். அப்பாடா மானத்தை காப்பாத்துக்கு ஒரு வாட்டி. சிவானி. நிஷா. That's okay. Ramya. So அதான், thank you. Nice game. சரி வேலுண்ணா. ஏன்னா எதுக்கு ரீசன் சொல்லுங்க. 2 பேர் இருக்காங்க டீம்ல. பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சரி எடுக்காம எலிமினேஷன் சேவ் பண்ணும். சரி. சோம். Okay, thank you. Awesome. That's a good one. That's a good one. நம்மளுக்கு படி கமால் படி. கமால் படி. இப்பதான் புரிஞ்சுது. எனக்கு கோச் எல்லாம் தேங்க்யூ ஸோ மச். என்ன ஃபைட் பண்ணல. சனம் வேல்முருகன் சரியான வியூகத்தை பயன்படுத்தி இந்த போட்டியில வெற்றி பெற்றிருக்கீங்க. வாழ்த்துக்கள். நன்றி சார். தேங்க்யூ பிக் பாஸ். வாங்கனே. தேங்க்யூ பிக் பாஸ். உங்க 2 பேரையும் அடுத்த வார எவிக்ஷன் ப்ராசஸருக்கு யாரும் நாமினேட் செய்ய முடியாது. தேங்க்யூ பிக் பாஸ். நள்ளிரவு 12:10. இந்த கேம் புரியாதது தான் பிரச்சனை. இந்த கேம் தெளிவா சொல்றாங்க, இதுல உள்ளது பண்ணுங்க, இதுல உள்ளது பண்ணுங்க. ஏன்னா தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு எலிமினேட் ஸ்ட்ராங் பிளேயர்ஸ், நாட் ஸ்ட்ராங் பர்சனாலிட்டிஸ். ஸ்ட்ராங் பிளேயர்ஸ்ல யாரு? பாலாஜி சூப்பரா தூக்கினாவோ. Sir, killer Ramya is strong or not? Not strong. Gameல விட்டுரு. ஜெனரலா சர்க்கிள் வெரி ஸ்ட்ராங். ஓகே. ஸோ அவளை வெளியில் அனுப்பணும். ஆனால் அனுப்புறதுக்கு அவளை அனுப்புறது பதிலாக இவனை அனுப்பிட்டேன்னா இவன் தான் பந்து போட்டுட்ருக்கான். ஓகே, இப்போ இவளை வெளியில் அனுப்பிட்டோன்னா அஜு பந்து போட்டுட்டா சேஃபு. கேமுக்கு வெளியில யோசிச்சவங்களுக்கு தான் தப்பு. அதுதான் சொல்ல வந்தேன். அது வந்து ரடார்ல வந்துருவாங்க அவங்க. திடீர்னு ரெண்டு ஃபிகர் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். அதுதான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அப்படி குவைட்டா இப்போ எப்படி இவங்க ஜெயிச்சாங்க சனம், இதெல்லாம் வருமா அப்படின்ட்டு ஒரு இது. பட் அண்டர் டாக், இந்த மாதிரி கேம்ல அண்டர் டாக்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த மாதிரி 2 ஃபிகர் இன்னைக்கு வந்து ரடார்ல வந்துருச்சு எனக்கு. அதாவது என்னோட இதுல இல்லை அவங்க. அதுக்கு இவ்வளவு புரிஞ்சிருச்சு. ஓகே, அவ்வளோதான். விடு. கான்செப்டே புரியல அவங்க பேசுறது. அனிதா கேபியா அதான் ரடார்க்குள்ள வந்தாங்க. ஏன்னா கேமா விளையாடல. சோ உள்ள வந்துட்டாங்க. எல்லாருக்கும் வந்து என்ன இது, இட்ஸ் ஸ்பாயில்ட் எவரிபடிஸ் கேம். வந்து யார் டஃபஸ்ட் எலிமினேட் பண்ணல, யார் அவங்கள அவுட்சைட் தி கேம். அவங்க வந்து யார் அடுத்த வாரம் நாமினேஷன்ல இருக்கணும்னு வெளில அனுப்பிச்சாங்க. சுரேஷ் இருக்கணும்னு நினைச்சாங்க, நான் இருக்கணும்னு நினைச்சாங்க. அதுதான் நான் லேட்டா புரிஞ்சுக்கிட்டேன். இங்க வந்து அவங்க அந்த ட்விஸ்ட் கொடுத்து. ஆனா ஒண்ணே நீங்க புரிஞ்சுக்கல, இது நாமினேஷன்ல இருக்கிறதுக்கான கேம் இல்ல, நாமினேஷன்ல தப்பிக்கிறதுக்கான கேம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அவங்க தப்பிப்பாங்க. இப்ப நாமினேஷனுக்கு வரதுக்கு வேற ஏதாவது வைப்பாரு அவரு. சிவானி ரொம்ப நேரமா அந்த பவுலை போட்டு அடிக்க உடைக்கிறது இல்லடா தம்பி, அந்த பவுலை உடைச்சே தீர்வேன் அவ போட்டுட்டு இருக்கா. அவளுக்கு வந்து நான் வெளியே போனேன். பால் குடிக்க விடுங்கடா. அடிக்கிறா சும்மாறா. யோசிச்சு இந்த பொண்ணு போட்டா நான் வெளியே போனோம்.
வீக்கஸ்ட் பிளேயர்ஸ் அமைச்சிட்டு இருந்தோம்னா என்ன நடந்திருக்கும்? எல்லாம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, நீ வந்து வீக்கா ஸ்ட்ராங்கா நான் இப்ப பாலாஜியை தூக்குனா பாலாஜி வந்துட்டு போட்டுருவாரு, போட்டா என்ன தூக்கிடுவாருன்ற பயத்துல ஒண்ணு நான் பாலாஜி nominate பண்ணுவேன். இன்னொரு விஷயம், எனக்கு அடுத்த வாரம் அவர் நாமினேஷன்ல இருக்கணும், அப்பதான் நான் அவரை நாமினேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஃபேவரிசமும் ஆட் ஆகுது. என்ன தூக்குனாங்கன்னா அவர் ஒண்ணு போட்டுருவாருல்ல, நீ வந்து உனக்கு நாமினேஷன்ல வரக்கூடாதுன்றதுக்காக ஸ்ட்ராங் பிளேயர்னு சொன்ன. நீ சொன்ன காரணம் கரெக்ட், ஸ்ட்ராங் பிளேயர். 10ஆம் நாள் நள்ளிரவு 12:40. இல்ல நீங்க சொல்லுங்க, நீங்க டவுட்டா கேட்டீங்களே. நள்ளிரவு 2 மணி. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? கோச்சிக்கிட்டீங்களா? இல்ல கோச்சிங் எனக்கு என்னமோ அனிதா ஐடியாவா தான் இருந்திருக்கும். இல்ல 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 அனிதா நான் தான். நீதானா? நான் தானு மட்டும் இல்ல, 2 பேரும் சேர்ந்து, அப்கோர்ஸ் 2 பேரும் சேர்ந்து எடுத்த டிசிஷன் தான். ஏன் உங்களுக்கு அனிதா ஐடியான்னு தோணுச்சு? ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் டார்கெட் பண்ற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட்ல இருந்தா? இந்த கேம்லயா? இந்த கேம்ல இருந்து ஜென்ரலாவேவா? அதான் அனிதா என்ன கேட்டாங்க இந்த மாதிரி இது சாம் ஃபீல் பண்ண. நான் சொன்னேன் இல்ல சாம் என்கிட்ட வந்து ஜாலி தான் கேட்டேன், ஃபட்டா தான் கேட்டாங்க, எதுக்கு என்ன பண்ண. அப்ப நான் சொன்ன ரீசனை இல்லை நீங்க நல்லா பண்ணீங்க அதனால அப்படின்னு. ஓகே ஓகே அப்படின்னாங்க. சாரிடி கேம் இல்ல சொல்றேன், லைக் பயங்கர சான்ஸ் சேவ் ஆக்சுவலி பண்ணி இருந்திருப்பேன், அதுக்காக சொன்னேன். அடுத்த வாரம் அதுக்கு இந்த வாரம் இருக்கணுமே. பரவாயில்ல, ஓகே இல்ல வா உக்கார் வா இருக்கலாம். ஆக்சுவலி கோச்சிக்கல, பட் நீ என்ன டார்கெட் பண்ற மாதிரியே எனக்கு ஃபீலிங் வருது. இது வந்து நான் தனியா எடுத்த டெசிஷன், நாங்க 2 பேரும் சேர்ந்து தானே டெசிஷன் எடுத்தேன். அப்ப நான் டார்கெட் பண்ண கேபி டார்கெட் பண்றாளா? கேபி டார்கெட் பண்ணல, அப்ப நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்படியே தான் பேசிட்டு இருக்க. எனக்கு என்ன தோணுதோ அதனடா சொல்ல முடியும். எனக்கு கம்பேரிட்டிவ்லின்னு இருக்குல்ல, இப்போ அவங்க எல்லாருமே என்கிட்ட நல்லா பேசுவாங்க, அதனாலதான் நான் சொல்லுவேன் நீ கம்மியா பேசுறேன்னு. கம்பேரிட்டிவ்லினா என்னது? அது how can you compare one? நான் யாரு ரொம்ப கம்மியா பேசுறாங்க என்கிட்ட, கனெக்ட் கம்மியா இருக்குன்னு யோசிக்கும் போது நீ லாஸ்ட்ல இருக்கீங்க. எல்லார்கிட்டயும் சேமா கனெக்ட் இருக்கா? இந்த கேம்ல சொல்லல, நான் முன்னாடி சொல்றேன். கனெக்ட் கம்மியா இருக்குன்னு சொன்னேன்ல, அதுக்கு சொல்றேன். இப்போ 2 பேரும் தானே டெசிஷன். நான் பண்ணிருந்தா அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாள்ல, அவளும் எப்படி ஓகே சொல்லிருப்பா. அதுக்கு இன்ஃபேக்ட் நான் தான் அந்த பேரை மெயினா எடுத்துட்டு வந்தேன். நான் சொல்லிட்டு நான் ஆக்சுவலி அவ தான் எடுத்தா, அதுக்கப்புறம் தான் நான் அதுக்கு ஓகே சொன்னேன். இன்ஃபேக்ட் நான் ரொம்ப யோசிச்சேன் அதுக்கு. ஆமா